மத்தேயு 24:33. அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். நான் ஏற்கனவே ஒரு தியானத்தில் இஸ்ரவேல் நாடு உதயமானதை பற்றி சொன்னேன். இஸ்ரவேல் நாடு உதயமாகி ஒரு தலைமுறை காலம் 120 ஆண்டுகளுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். கிறிஸ்துவனுடைய வருகை, உலகத்தின் முடிவு எல்லாமே வந்துவிடும் என்று சொன்னேன். அதை ஆண்டவர் அதை குறித்து சொல்லும் பொழுது, இவையெல்லாம் நடக்கும்போது, இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது, இவைகளை அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் நாடு உதயமாகும்போது கிறிஸ்து வாசலருகே வந்துட்டார்னு அர்த்தம். இப்போ 1948 ஆண்டிலேயே இஸ்ரவேல் நாடு உதயமாயிற்று. கிபி 70 அளிக்கப்பட்ட இஸ்ரவேல் நாடு சுமார் 1900 வருஷம் இஸ்ரவேல்னு ஒரு நாடே கிடையாது. நாடற்ற அனாதைகளாய், அகதிகளாய் யூதர்கள் இருந்தார்கள். 1948 தான் இஸ்ரவேல் நாடு உதயமாயிற்று. அப்படி உதயமாவது என்ன பொருள்? எதை குறிக்கிறது? கிறிஸ்து வாசல் அருகே வந்து விட்டார் என்பதை குறிக்கிறது. அப்போ வாசல் அருகே வந்தவர் ஏன் உள்ள வரல? இப்போ 2024, அது ஒரு 52, இது ஒரு 24, 76 வருஷம் ஆயிடுச்சே. 76 வருஷமா அவர் வாசல்ல நின்றுட்டு இருக்கிறா, என்னையாது என்று ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படலாம், கேள்வி ஏற்படலாம். யாரையாவது 76 வருஷம் நிறுத்தி வைக்க முடியுமா வாசல்ல? அவருக்கு ஒரு நாள்ன்றது ஒரு 1000 வருஷம்னு எடுத்துக்கொண்டாலும் கூட, ஒருத்தரை அவ்வளோ பெரிய தேவனை வாசல்ல நிறுத்தி வைக்க முடியுமா? அவர் தான் வாசல்ல நிற்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. 2 வசனங்கள் அவர் வாசலில் நிற்பதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார், இன்னும் அவர் வரவில்லை, உள்ளுக்குள்ளே வரவில்லை என்பதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் உண்டு. அதில் 1-2 காரணங்களை நான் காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இது லவோதிக்கேயா சபைக்கு எழுதப்பட்ட வசனம். லவோதிக்கேயா சபை இன்றைக்கு இருக்கிற சபை. நம்ம லவோதிக்கேயா சபை காலத்தில் தான் இருக்கோம். வெதுவெதுப்பான சபை காலத்தில் தான் இருக்கோம். நிர்வாணமான சபை, வெதுவெதுப்பான சபை, குருட்டு சபை, தரித்திரம், ஆவிக்குரிய தரித்திரம் உள்ள சபை இப்போ இருக்கிற சபை. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனால் நாம் வேற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் கசப்பான உண்மை. இந்த சபைக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, வாசல் படியில் நின்று தட்டுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காலத்துல தான் இஸ்ரவேல் நாடு உதயமாகும், அவர் வாசல் அருகே வந்துட்டார்னு அர்த்தம். ஆனா திறக்கிறதுக்கு ஆள் இல்லை. சபை தான் கதவை திறந்து விடணும். நான் முந்தின ஒரு தியானத்துல சொன்னேன், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் வருகை வரும்னு சொன்னேன். அது சபையினுடைய வேலை தானே. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறது சபையினுடைய வேலை. போக்குவரத்து பெருகிவிட்டது. ஒலி வேகத்தில், சத்த வேகத்தில் போக வேண்டிய விமானங்கள், சூப்பர் சானிக் விமானங்கள் எல்லாம் வந்து விட்டன. அதே போல ஒரு செகண்ட்ல தகவல் தொடர்பு வந்து விட்டது. ஒரு செகண்ட். ட்ரம்பை சுட்டதை அடுத்த நொடியே நம்ம பார்த்துட்டோம். அவ்வளவு தகவல் தொடர்பு வந்துடுச்சு. இன்னும் உலகம் முழுவதும் எல்லாருக்கும் இன்னும் சுவிசேஷம் சொல்லப்படலை. சபை பொறுப்புள்ள சபையா இருக்கல. சபை கதவை திறந்து விடலை. அதனாலதான் ஆண்டவர் வரல. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் கர்த்தர், மணவாளனாகிய கர்த்தர் மணவாட்டியினுடைய வாசல்ல போய் நிற்கிற ஒரு காட்சி அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 5:2,
எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி, அடிக்கடி நான் பயன்படுத்துகிற பகுதி. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்படிகளின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. உன்னத பாட்டு 5:2 வரை படிக்கிறோம். இங்கே ஒரு காட்சி. மணவாட்டியே மணவாளன் பார்க்க வருகிறார். வாசல்ல வந்து கதவை தட்டுறார். மணவாட்டி சொல்றா, நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நான் இரவு உடையோடு தூங்கி கொண்டிருக்கிறேன். நான் எப்படி கதவை திறக்க முடியும்? என் பாதங்களை கழுவிட்டு பாதங்கள்லாம் சுத்தமா இருக்குது. நான் இறங்கி திறந்தேன்னா பாதமெல்லாம் அழுக்காயிரும். நான் எப்படி திறக்க முடியும் அப்படின்னு மணவாட்டி பதில் சொல்றா. கதவுல ஒரு துவாரம் இருக்கு, அது வழியா கையை நீட்டுறாரு மணவாளன். அதை பார்த்தவொன்னே மணவாட்டினுடைய உள்ளம் பொங்குகிறது. அதன் பிறகு கதவை திறக்க போறா. அதுக்குள்ள மணவாளன் போயிட்டார். அப்புறம் மணவாளனை போய் தேடுறான். ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஆண்டவர் வாசலருக வந்துட்டு போயிட்டாரோ. ஏன்னா சபை சோம்பேறித்த ஒரு ஸ்தனமான சபையா இருக்கு. என்ன சொல்லுது? நிர்வாண சபைன்னு சொன்னேன். லவோதிக்கா, நீ நிர்வாணியா இருந்தோம் உன்னை ஐஸ்வர்ய சம்பன்னன் என்று சொல்லுகிறபடியால்னு லவோதிக்கா சபைக்கு வெளிப்படுத்தல் 3 எழுதப்பட்டிருக்கிறது. சபை நீதியின் வஸ்திரம் இல்லாம, ரட்சிப்பின் வஸ்திரம் போதிய அளவு இல்லாம, நீதியின் சால்வை போதிய அளவு இல்லாம, துதியின் உடை போதிய அளவு இல்லாம இருக்கு. சபை நிர்வாணமா இருக்கு. சபை என்ன நினைக்கிறேன், சோம்பேறியா இருக்கு. என் கால் அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் பேதுருவுக்கு ஆண்டவர் பாதங்களை, சீடருடைய பாதங்களை ஏன் கழுவினார்னா, நீ போய் எனக்காக போய் நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போ பாதம் அழுக்காகும், மறுபடியும் நீ கழுவணும். அதற்காக தான் கழுவினவன் மூழ்கினவன் சுத்தமாயிருக்கிறான், பாதத்தை கழுவினா போதுன்னு சொன்னார். சபை தூங்கிக்கிட்டு இருக்கு, சோம்பேறித்தனப்பட்டு இருக்கு. அதனாலதான் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கிறது. அவர் வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா வாசல் வரையும் வந்துட்டு அவர் திரும்ப போயிட்டாரு. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனாலதான் 52, இது ஒரு 24, 76 வருஷமா வாசல் அருக வந்தும் வராததற்கு காரணம் அதுதான். இந்த 2 வசனங்களின் அடிப்படையில் நான் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நாம் சோம்பேறியாக இராதபடி, கால அழுக்காயிரும், அதை நான் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன் சாக்கு போக்கு சொல்லாதபடி சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஆண்டவருடைய வருகையை துரிதப்படுத்துவோம். ஆமென்.